இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எக்ஸ்ப்ளோரிங் காண்டினென்ட்ஸ். ஒவ்வொரு காண்டினெண்ட்டாக பார்க்க போகிறோம். ஏன்னா யூபிஎஸ்சிலையும் சரி டிஎன்பிசிலையும் சரி மேப்பை பேஸ் பண்ண கொஷின் நம்பர் ஆஃப் கொஷின் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஜியாகிரஃபி ரிலேட்டடாக நிறைய மேப்பை பேஸ் பண்ணி கொஷின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நார்த் அமெரிக்கா பற்றி பார்க்க போகிறோம். நார்த் அமெரிக்காவையும் சவுத் அமெரிக்காவையும் நியூ வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது கண்டுபிடிச்சதே லேட்டு 15th சென்ச்சுரியில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நார்த் அமெரிக்காவை 1492 கொலம்பஸ் தான் கண்டுபிடிச்சிருப்பார். நெக்ஸ்ட்டு நார்த் அமெரிக்காவோட பவுண்ட்ரிஸை பார்க்க போகிறோம். நார்த் அமெரிக்காவை சரவுண்ட் பண்ணியிருக்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வெஸ்ட்டு சைடு வந்து பசிபிக் ஓஷன், ஈஸ்டில் அட்லாண்டிக் ஓஷன், நார்த்தில் ஆர்டிக் ஓஷன், சவுத்தில் சவுத் அமெரிக்கா. நார்த் அமெரிக்காவையும் சவுத் அமெரிக்காவையும் ஜாயின் பண்ணுறது எது அப்படின்னா இஸ்துமஸ் ஆஃப் பனாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஷியாவையும் நார்த் அமெரிக்காவையும் பிரிக்கிறது எது அப்படின்னா பெரிங் ஸ்ட்ரைட். பவுண்ட்ரிஸ் வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பொலிட்டிக்கல் டிவிஷன் பற்றி பார்க்க போகிறோம். நார்த் அமெரிக்கா வந்து 3rd லார்ஜஸ்ட் காண்டினென்ட். எதுக்கப்புறம்னு பார்த்தோன்னா ஏஷியாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் அப்புறமா இருக்கிற லார்ஜஸ்ட் காண்டினென்ட் வந்து நார்த் அமெரிக்கா. நார்த் அமெரிக்காவில் 3 லார்ஜ் கண்ட்ரிஸ் இருக்குது, அப்புறம் நிறைய ஸ்மாலர் ஒன் இருக்குது. கனடா தான் நார்த் அமெரிக்காலேயே இருக்க லார்ஜஸ்ட் கண்ட்ரி. அதை ஃபாலோ பண்ணி யூஎஸ்ஏ இருக்குது, அதுக்கு அடுத்தது மெக்சிகோ. நெக்ஸ்ட்டு ஃபிசியோகிராஃபி பற்றி பார்க்க போகிறோம். ஃபிசிக்கல் டிவிஷனாக அமெரிக்காவை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா ராக்கி மவுண்டைன்ஸ், கிரேட் பிளெயின்ஸ், அப்பலச்சைன் ஹைலாண்ட்ஸ், கோஸ்டல் பிளைன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரைனேஜ் பார்த்தோன்னா மெனி ரிவர்ஸ் வந்து இங்கே ஃப்ளோ ஆகும். அதில் லாங்கஸ்ட்டு ரிவர் எதுன்னு பார்த்தோன்னா மிசிசிப்பி அண்ட் மிசோரி ரிவர் இன் நார்த் அமெரிக்கா. நெக்ஸ்ட்டு நேச்சுரல் வெஜிடேஷன், கிளைமேட், டிரான்ஸ்போர்ட், இண்டஸ்ட்ரி, அதெல்லாம் ஒன்று ஒன்றா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டிரான்ஸ்போர்ட் அதை பற்றிலாம் பார்ப்போம். இப்போது நம்ம பார்த்த வரைக்கும் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா நார்த் அமெரிக்காவோட பவுண்ட்ரிஸ் என்னென்னு கேட்பாங்க. இன்னொரு முக்கியமான கொஷின் என்ன கேட்பாங்கன்னா இஸ்துமஸ் அப்படிங்கிறதுக்கும் ஸ்ட்ரைட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. 2 லார்ஜ் லேண்ட்மாஸை ஜாயின் பண்ணுது அப்படின்னா அது வந்து இஸ்துமஸ். நேரோ ஸ்ட்ரெச் ஆஃப் land joining 2 large landmasses isthmus. ஸ்ட்ரெயிட்னா என்னென்னா லார்ஜ் வாட்டர் பாடிஸை ஜாயின் பண்ணுறத ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவோம். a narrow stretch of water joining 2 large water bodies called strait. Thank you.